சும்மா சர்வசாதாரணமா இவங்களை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடலாம், ஏதோ ஜனங்க ஓட்டு போட்டுட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைப்போட தான் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா இவங்க பண்ற அமக்கோலம், இவங்க பண்ற பதிலடி நிலகுலைஞ்சு போயிருக்குது. திமுக தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ மாண்புமிகு அமைச்சர்களோ எழுந்து நின்னால திமுக ஒரு நிலைமை ஏற்பட்டு தப்பு பண்றவன் இந்த பதவியில உட்கார்ந்து நிற்க முடியாது, எங்க அமைச்சர் அதை விடமாட்டேன், எங்க முதலமைச்சர் அதை விட மாட்டாரு, அமைச்சரோட அங்க இருக்க முடியாதுன்னு உடனடியா பொங்கி எழுந்து பேசுறாங்க. இது அவங்களுக்கு எதிர்பார்க்காத அடி. ராஜ்மோகன் எழுந்தாலே உதயநிதி உள்பட எல்லாமே யோசிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமையா பேசுறாரு, ரொம்ப தமிழ் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு, அவர் சிறந்த அறிவாளியா ராஜ்மோகன் திகழறாருன்னு அப்படியே சொல்லிட்டாரு. அவரே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இனி தமிழ்நாட்டில் அத்தனை பொது நிகழ்ச்சிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் உதயநிதி அவர்களே அதை வரவேற்று பேசிட்டார். ஆமா கரெக்ட் தான், தொகுதி மறுவரையால தமிழ்நாடு பாதிக்கப்படும், இல்ல நாங்க 50% கொடுக்குறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றதா இவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னா கூட அது சரி வராது. 2001ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையை நடத்த வேண்டிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதை மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் சரியாக இருக்காது, இதனால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அதை அவரும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தார். இப்போது 2026ஆம் ஆண்டுக்கு அது வந்திருக்கு. தங்களுடைய எதிர்ப்பை திமுக பாராளுமன்றத்தில் பதிவு செய்யாமல் வெளிநடப்பு செய்தால் ஒட்டுமொத்தமாக திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு செய்ய விட்டு இப்போ கூவாரெல்லாம் தூர்வாரினுங்கிற மழை வரும்போது பார்க்கலாம், நான் வந்த பிறகு தூர் வர முடியும். எதிர்பார்ப்பு தான், வந்தா தாங்காது. கச்சத்தீவை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரகசியமா சொல்லிடுவாங்க. கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் கச்சத்தீவை கொடுத்தது கண்டித்து தீர்மானம் போடுவாங்க. நீட்டை ஆதரிச்சு கையெழுத்து போடுவாங்க அங்க டெல்லியில, இங்க நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. உதயநிதி வந்து தனித்து விடப்பட்டாரோ சட்டமன்றத்துல அப்படின்ற அவர் உதயநிதி பேசும்போது நான் கவனிக்கிறேன், ஏவாவேல கை காட்டுறாரு. உட்காரு நீ சப்ஜெக்ட் சரியில்லை பொழுது உட்காரு, ஏவாவேல கை காட்டுற நிலை தான் இருக்குது. உதயநிதியுடைய கண்ட்ரோல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இல்லை என்பது உண்மைதான். அவரே சும்மா தான் உட்கார்ந்து நிற்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் கும்பிடுறாரு, எல்லாருக்கிட்டையும் கும்பிடுறாரு. இவங்க எல்லாம் அப்படியே இப்படி தனாட்டா உட்காந்து திரும்பிங்கலாம் இருக்கிறாங்க பாக்குறீங்கல்ல. நீங்க மட்டும் பார்க்கல, நான் மட்டும் பார்க்கல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதனாலதான் திமுக அதை வந்து லைவ் ஆனாலும். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஓடிஎஸ் ஜெயக்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி ஓடிடி ஜெயக்குமார் டாக்ஸ்னு ஒரு புதிய சேனல் வந்து தொடங்கி இருக்கீங்க. இன்னைக்கு ரெகுலராக உங்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கடந்த சில நாட்களாக சட்டமன்றம் அப்படின்றது ஒரு பக்கம் வந்து தாவேகாவினர் அடிக்கிற அடியில் திமுக பதில் சொல்ல முடியாமல் தினத்தை நம்மளால வந்து பார்க்க முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிராக பல தீர்மானங்கள், மத்திய அரசு கொண்டு வந்த தீர்மானங்கள் எதிர்த்து பல தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த சட்டமன்ற நிகழ்வுகள்? சொன்ன மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ மாண்புமிகு அமைச்சர்களோ எழுந்து நின்னால திமுக ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்கெல்லாம் புதுசு தானே, நம்ம ரொம்ப சின்ன பசங்க, தூக்கி அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கலாம், சும்மா சர்வசாதாரணமா இவங்களை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடலாம், ஏதோ ஜனங்க ஓட்டு போட்டுட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைப்போட தான் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா இவங்க பண்ற அமக்கோலம், இவங்க பண்ற பதிலடி நிலகுலைஞ்சு போயிருக்குது திமுக. ஐயோ என்னங்க ஒன்றும் இல்லை. இப்போ ரகுபதி எழுந்து பேசுறாரு, நீர்வளத்துறையில் ஏதோ 3% கமிஷன் பேசுறாங்க அப்படின்னு ரகுபதி சொல்றாரு. சொன்ன உடனே மாண்புமிகு அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களோட ஆர்வீர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் எழுந்துக்கிறார். எழுந்து 19 பேசாத ஆதாரத்தை காட்டு, 3% கேட்டாங்கன்னா யார் கேட்டா யார் கொடுத்தான்னு இருக்கும்ல, அதுவும் காதுக்கு வந்து தொடுதுன்னு சொல்றேன்னு அதை சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. தப்பு பண்றவன் இந்த பதவியில உட்கார்ந்து நிற்க முடியாது, எங்க அமைச்சர் அதை விட மாட்டேன், எங்க முதலமைச்சர் அதை விட மாட்டாரு, அமைச்சரோட அங்க இருக்க முடியாதுன்னு உடனடியா பொங்கி எழுந்து பேசுறாங்க. இது அவங்களுக்கு எதிர்பார்க்காத அடி. உடனே ஒரு திமுக எம்எல்ஏ பேசுறாரு, நான் சட்டமன்றத்துக்கு கிளம்புறேன், என் வீட்டுல என் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அப்பா பார்த்துப்பா, விஜய் அங்கிளுக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, பாவம்ப்பா. உடனே ராஜ்மோகன் எழுந்துக்கிறார். ராஜ்மோகன் எழுந்தாலே உதயநிதி உள்பட எல்லாமே யோசிக்கிறாங்க. ராஜ்மோகன் எழுந்தாலும் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமையா பேசுறாரு, ரொம்ப தமிழ் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு, அவர் சிறந்த அறிவாளியா ராஜ்மோகன் திகழறாருன்னு அப்படியே சொல்லிட்டாரு. அவரே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சொல்றீங்க புரியுதுங்களா? அப்போ ராஜ்மோகன் எழுந்துக்கிறார். ஆமா எங்க முதலமைச்சருக்கு
தெரியாதுதான், லஞ்சம் வாங்க தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, ஊர் பணத்தை தன் வீட்டு உலகில போட்டுக்கொள்ள தெரியாது. இப்படி இந்த மாதிரி பதில்கள் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு திமுகவும் அதிமுகவும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப அதை சொல்ற ஒரு ஆளுமை எங்க கிட்ட இருக்குதுல்ல, எங்க ஆட்கள் கிட்ட இருக்குதுல்ல. அப்போ அவங்க நிலை குலைந்து போயிருக்கத்தானே உண்மை. அது மட்டும் இல்லாத வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து நம்ம என்னதான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மாநில பாடல் என்ற அந்தஸ்தை கொடுத்திருந்தாலும் திமுக ஆட்சியிலையும் சரி தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல தமிழ்தாய் வாழ்த்து பின்னால பாடப்படுகிற ஒரு நிலை, இரண்டாவது மூன்றாவது பாடப்படுகிற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு தீர்மானமே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வந்து சட்டமே ஏற்றிட்டாங்க. இனி தமிழ்நாட்டில் அத்தனை பொது நிகழ்ச்சிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் முதல் உரிமை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழுக்கு தான் புரியுதுங்களா? அன்னை தமிழுக்காக எத்தனையோ பேர் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டார், தங்கள் பொன்னுடல் மேனியை தீ வைத்துக் கொண்டு மாண்டு மடிந்து போனார்கள். அந்த தமிழ், அந்த தமிழை கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மகாகவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். அந்த தமிழ் புரியுதுங்களா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பெருமை பேசுறேன் பாருங்க. அந்த தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம், மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு இன்றைக்கு இந்த தீர்மானத்தின் மூலம், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தீர்மானத்தின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில். அதேதான் தொகுதி மறுவரையறை. அந்த தொகுதி மறுவரையை திமுகவே ஏத்துக்குச்சு. உதயநிதி அவர்களே அதை வரவேற்று பேசிட்டார். ஆமா கரெக்டு தான், தொகுதி மறுவரையால தமிழ்நாடு பாதிக்கப்படும், அது உண்மைதான், அந்த அச்சம் எங்களுக்கு இருக்குது. 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் தொகுதி மறுவரையை நடத்தணுமே தவிர இப்ப 2026 கணக்கெடுப்பை நீங்க வச்சீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும். இப்ப தமிழ்நாட்டில் 39 எம்பிகள் நாம இருக்கிறோம். இப்போ 2026 கணக்குப்படி பார்த்தா 31 போயிடும். இல்ல நாங்க 50% கொடுக்குறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றதா இவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னா கூட அது சரி வராது, அது நமக்கு மிகப்பெரிய துரோகமா தான் இருக்கும். இப்ப 80 சீட் இருக்கிற ஊபி வந்து 120 ஆயிடும். ஏன்னா உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, பீகார் போன்ற மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அவங்க வந்து சரியா கடைபிடிக்கல, மக்கள் தொகை பெருக்கத்தை அவங்க கட்டுப்படுத்தல. ஆனா குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் இதை மிக சரியான அளவில் இவங்க வந்து கட்டுப்படுத்தும் தொட்டு இன்னைக்கு நம்ம அதால பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இந்த தொகுதி மறுவரையாறல் நம்மளுடைய மக்கள் தொகை குறைவா இருக்குது. இன்னைக்கு 148 150 கோடி இந்த நாட்டுடைய மக்கள் தொகை போது மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து கணக்கெடுக்கிற பொழுது இன்னாதான் இன்னைக்கு நாங்க 50% கொடுக்குறோம், 39 சீட்டு வந்து இனி வந்து 40 50 ஆயிடும் 55 ஏதாவது சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலை வந்தால் கூட 2026 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது நிச்சயமா நம்மளுடைய சீட்டு குறைஞ்சிடும். அதனால இப்ப இருக்கிற 543 போதுமானது, இதுல எந்த மாற்றத்தை செய்யாதீங்க. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரையறை தள்ளி வைங்க. எப்படி இந்திரா காந்தி 76 ஒரு தீர்மானம் போட்டு தொகுதி மறுவரையை 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சு 2001 கொண்டு வந்தாங்க. ஏன்? மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தா இது நீதியாகவும் தர்மமாகவும் நியாயமாகவும் இருக்காது. மக்கள் தொகையை குறைவாக இருக்கிற குடும்ப கட்டுப்பாட்டை கரெக்டாக செயல்படுத்திய மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று சிந்தித்ததால் தான் அணிசேரா நாடுகளின் தலைவியாக இருந்த தியாக தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் 76 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இதை 2001 வரையில 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தார். 2001 ஆண்டு தொகுதி மறுவரையை நடத்த வேண்டிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதை மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் சரியாக இருக்காது, இதனால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அதை அவரும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்தார். இப்போது 2026 ஆண்டுக்கு அது வந்திருக்கிறது. நாங்க இப்பவும் சொல்றோம், இதை இன்னும் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. இப்ப இருக்கிற 543 போதுமான அளவு, சரிங்களா? இதுல எந்த இதுவும் வேண்டாம். நீங்க இப்படி கொடுக்குற 1000 நீங்க கொடுக்குறோன்னு சொன்னா கூட இப்படிதான் நீட்ல ஏமாத்துறீங்க. நீட்ல யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லி மாநிலங்களை நம்ப வைத்து அன்றைக்கு இருந்த திமுக உள்பட கட்சிகளை நம்ப ஏதோ செஞ்சு இந்த நீட்டை இன்னைக்கு உள்ள வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த நீட்டை நம்மளால விளக்க முடியாத அவஸ்தைப்பட்டுட்டோம். உச்ச நீதிமன்றம் அதை உறுதி பண்ணிடுச்சு. இன்னைக்கு இந்த நீட்டை தமிழ்நாட்டில இருந்து கூட இந்த நீட்டில் விளக்க வேணும் நம்ம போராடினோம். அதுக்காக பல பேர் இழந்திருக்கிறோம். இந்த நீட்டல் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்துவிடக் கூடாது. வரவே இல்லை.
நீட் வரல அப்படின்னா நீட் இப்ப இந்த தொகுதி மறுவரையே இன்னும் அதுக்கான பேச்சே வரல. எதுக்கு முன்கூட்டி அவசரம் பாட்டாளி மக்கள் எடப்பாடியும் அதுதான் சொல்றாரு. கேட்கிறாருன்னா வெள்ளம் வருவதற்கு முன்புதான் அணை போடணும். புரியுதுங்களா? வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்னு அவஸ்தைப்படுறவன் ஏமாளி. வருமுன் அனுப்ப வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போடணும். இப்படி நடக்கும்னு தோணுது, இப்படி நடக்கும்னு நினைக்கிறோம், அப்படிதான் செய்யணும். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னா இப்போ பேரிடர் குழுவெல்லாம் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மழையே வரல, மழை எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, புயலும் வரல. ஆனா இப்போ கூடி பேசுறாங்க இல்லையா, எப்படி நம்ம எவ்வளவு போட் வாங்கலாம், எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு மோட்டர் பம்புகள் வாங்கலாம், எத்தனை அறுவை மிஷின் வாங்கலாம், நம்ம எப்படி எப்படி தயாராக இருக்கலாம், என்னென்ன செய்யலாம், அதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கலாம், இப்பவே தூர் வரலாம். ஐயோ ஏன் இப்போ கூவாரலாம் தூர் வாரினுங்கிற, மழை வரும்போது பார்க்கலாம், நான் வந்த பிறகு தூர் வர முடியும். எதிர்பார்ப்பு தான், வந்தா தாங்காது. அதே மாதிரி தான் தொகுதி மறுவாரி என்பது வருவதற்கு முன்பு ஜாக்கிரதையா இருக்கணும். முன்கூட்டியே நம்முடைய எதிர்ப்பை நம்ம பலமா ஒன்றிய அரசுக்கு காட்டணும். நம்ம அதை காட்டிட்டோம். அதே மாதிரி சார் திமுக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு சொல்லியிருந்தார், திரு உதயநிதி அவர்களே பேசியிருந்தாரு. ஆனா அங்க மசோதா நிறைவேறும் போது திமுக அதை ஆதரிச்சு வாக்களிக்கும் இல்ல வெளிநடப்பு பண்ணும் அப்படின்ற ஒரு சூழல் இருப்பதா தான் தெரிகிறது. அமைச்சர் ராஜவர்தனா பேசும்போது நீங்க வெளிநடப்பு பண்ணாம உள்ள இருந்து எதிர்த்து வாக்களிங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருந்தாரு. திமுக இது ஒரு இரட்டை நிலைப்பாடா தெரியலையா சார்? அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு. எப்பவுமே திமுக இரட்டை நிலைப்பாடு இருக்கும். அவங்க எப்பவுமே பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல். அவங்க கிள்ளியும் விடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டுவாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. எப்பவுமே பல விவகாரங்களை பார்த்திருக்கிறேன். கச்சத்தீவை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரகசியமா சொல்லிடுவாங்க. கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் கச்சத்தீவை கொடுத்தது கண்டித்து தீர்மானம் போடுவாங்க. நீட்டை ஆதரிச்சு கையெழுத்து போடுவாங்க அங்க டெல்லியில, இங்க நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. இது திமுக எப்பவுமே செய்யுது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா ஜெயராம் ரமேஷ் அதை ஜல்லிக்கட்டு கொண்டு வரும்போது, காளைகளை காட்சி பட்டியல் கொண்டு வரும்போது ஆதரிச்சு தீர்மானம் ஓட்டு போடுவாங்க. ஆனா இங்க ஜல்லிக்கட்டு எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. காவிரி குறுக்கே ஏமாவதில் அணை கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு 1969 நீர்வளத்துறை அமைச்சராக அந்த கருணாநிதி பேசுவார் சட்டசபையில. ஆனா அதை எதிர்த்து இப்ப பேசுவாங்க. கபினி அணை கட்டுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல, காவிரியில ஏமாவதி அணை, கபினி அணை, இதெல்லாம் இவங்க ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டது. யார் இங்க எல்லாமே கட்டப்பட்டது திமுக ஆட்சி காலத்துல. இவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க. அவங்க இவங்களே எதிர்த்து போராட்டமும் பண்ணுவாங்க. இவங்க அப்பதான் முதல்ல மது விலக்கை ரத்து செஞ்சு சாராய கடை இவங்க அப்பதான் கொண்டு வந்திருப்பாரு தமிழ்நாட்டுல. இவங்க தாத்தா தான் தமிழ்நாட்டுல அதை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இவங்களே டாஸ்மாக் கடையை மூட சொல்லி கொடி பிடிப்பாங்க. இதை நம்ம எல்லாம் பார்த்துக்கணும், உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? இவங்களே தான் எல்லா காரணத்துக்கு பின்னாடி இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இன்னைக்கு முன்ன மாதிரி இப்ப இருக்கிற பசங்களாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்து தங்களுடைய எதிர்ப்பை திமுக பாராளுமன்றத்திலே பதிவு செய்யாமல் வெளிநடப்பு செய்தால் ஒட்டுமொத்தமாக திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். நிச்சயமா ஏற்படும். ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காததுக்கு அப்புறம் திமுக தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படும். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க என்னதான் முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது இவங்க மேல இருக்கிற அமலாக்கத்துறை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக, இடி ரைட் அந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக இவங்க திமுக பிஜேபியோடு போவதற்கு தயாராக இருக்கிறாங்க. மோடி கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா நேரு மேல எல்லாம் வழக்கு போட சொல்லி ஈடு தான் சொல்லுச்சு. அன்னைக்கு இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போடல, ஆனா இன்னைக்கு இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட போகுது. அப்போ இவங்க இனி லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஈடு எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்போ அதுக்கான வேலைகளை பார்க்க இவங்க தயாராயிட்டாங்க. இவங்க அதுக்கான வேலைகளை பார்க்க தயாராயிட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. புரியுதுங்களா? அதனால இவங்க போய் திமுக போய் மோடி காலில் போய் விழுவாங்க, சரண்டர் ஆவாங்க. அது அவங்களுக்கு புதுசு கிடையாதுங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடியும் பறக்க விட்ட திமுக பிரதமராக மோடி வருகிற பொழுது முதலமைச்சராக ஸ்டாலின் போகும்போது வெள்ளை கொடியை தானே பிடிச்சுன்னு போனாங்க. வெள்ளை கொடியை தானே பிடிச்சாரு. அப்பவே அவர் காம்ப்ரமைஸ் தானே போனார். அப்போ இது பெரிய விஷயம் கிடையாது. இது தொடர்ச்சியா திமுக போய் மோடி காலில் விழுவாங்க, சாதாரண விழுந்துருவாங்க. நான் அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய தன்மானத்துல கிடையாது. ஏன்னா நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு எந்த இந்திரா காந்தி கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசினாங்களோ அதே இந்திரா காந்தியை இந்த மாதிரி வசனம் பேசி ஆட்சியவங்க தான் திமுக. சட்டமன்றத்துல திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது உதயநிதி அவருடைய தலைமைக்கு கட்டுப்படலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா திரு கலைஞர் அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, கட்டுக்கோப்பா இருக்கும். பல மூத்த அமைச்சர்கள் அவர் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப உதயநிதி தனித்து விடப்பட்டாரோ சட்டமன்றத்துல அப்படின்ற ஒரு உதயநிதி பேசும்போது நான் கவனிக்கிறேன், ஏவாவேல கை காட்டுறாரு. உட்காரு நீ சப்ஜெக்ட் சரியில்லை பொழுது உட்காரு, ஏவாவேல கை காட்டுற நிலை தான் இருக்குது. அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். உதயநிதியுடைய கண்ட்ரோல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இல்லை என்பது உண்மைதான். அவரே சும்மா தான் உட்கார்ந்து நிற்கிறார். ஏன்னா
எவ்வளவு காலத்துக்கு பொறுத்துக்குவாங்க? எவ்வளவு காலத்துக்கு பொறுத்துக்குவாங்க? முதலமைச்சர் உங்க அப்பா முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், எதிர்கட்சின்னா நீ எதிர்கட்சி தலைவர். இது எப்படி? இது உங்க குடும்பத்தை தாண்டி வர அந்த கட்சியில வர ஒண்ணுமே கிடையாது. காலத்துக்கும் இவங்க இப்படிதானே இருக்கிறாங்க. யாரும் அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட யாருக்கும் கிடைக்கலையே. காங்கிரஸ் கட்சியிலாவது பல பேருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தெல்லாம் கிடைச்சது. சோ பாலகிருஷ்ணன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியில பல பேருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தெல்லாம் கிடைச்சிருக்குது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்குது. சரிங்களா? அதை தாண்டி இவங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க இவங்க தான் போது மனசுக்குள்ள இருக்கலாங்க, அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அந்த வருத்த வேதனை இருக்கும்ல. அதே மாதிரி பல மூத்த அமைச்சர்கள், சேகர் பாபு உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் திமுக வந்து ஓரம் கட்டப்படுறத நம்மளால வந்து பார்க்கும்போது, ஒரு பிரஸ் மீட்ல ஒரு எம்எல்ஏ வந்து சொல்றாரு, எப்ப பார்த்தா சேகர் பாபு தான் நிக்கணுமா, அவர் பின்னாடி நிக்க சொல்றாரு, பப்ளிக்கா வந்து பேசுறாரு. அப்போ உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா சார்? இல்ல மைக்கெல்லாம் பேசிட்டு நான் சொன்னார், நம்ம பார்த்துட்டு தான் இருந்தாரு. எப்போ அவர் எப்ப பார்த்தாலும் அவர் தான் நிக்கணுமா, அவர் மேல அதிருப்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. தோல்விக்கு அவர் தான் காரணம். தேர்தல் தோல்விக்கு அவங்களுடைய அதிகமான அராஜகம், ரொம்ப வன்முறை, நிறைய இடத்துல பணம், அது இது ஏதோ பேசுறாங்க, பொது வெளியில ஏதோ பேசுறாங்க, நடவடிக்கை எடுக்க போறது அது பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏங்க நீங்க யார் மேல நடவடிக்கை எடுத்தாலும் எது செஞ்சாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்டாலின் நடவடிக்கையே சரியில்லைன்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. சரியான விவகாரங்களை ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டேன்றாரு, இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, இவர் மீண்டும் மீண்டும் தப்பான அரசியல் தான் செய்யறாங்க. புரிதல்? இப்ப நீங்க கூட சொன்னீங்க தொகுதி மறுவாரை வரும்போது இவங்க வெளிநடப்பு செய்யறது ஒரு பேச்சு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் உரிமைக்கு எதிரானது. இந்த மாதிரி தப்பு அவங்க செய்யக்கூடாது. அரசியலே பண்ணக்கூடாது, எல்லா நேரத்திலும் அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம், இதையும் கருத்துல கொள்ளணும், இதையும் கருத்தில் கொண்டு செயல்படணும். முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அவருக்கு சரியான மரியாதை வந்து எதிர்கட்சி கொடுக்கல, திமுக வந்து கொடுக்கல. அவர் போய் எல்லாரையும் கும்பிடுறாரு. எடப்பாடி அவர்கள் எழுந்து நிக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னதான் அந்த பதவிக்கான மரியாதைன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. அதுதான் சார், நீங்களே பாக்குறீங்கல்ல, எல்லாருக்கும் கும்பிடுறாரு, எல்லாருக்கிட்டையும் கும்பிடுறாரு. இவங்க எல்லாம் அப்படியே இப்படி தனாட்டா உட்காந்து இப்படி திரும்பிங்கலாம் இருக்கிறாங்கன்றத பாக்குறீங்கல்ல. நீங்க மட்டும் பார்க்கல, நான் மட்டும் பார்க்கல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் திமுக அதை வந்து லைவ் ஆனானது. ஆமா சார், சட்டமன்றத்திலே லைவ் காட்டாதீங்க. ஆனா லைவ் நீங்க காட்டினீங்கன்னா நாங்க எங்களோட உடல் மொழியெல்லாம் ஒரு மாதிரி காட்டுவோம், ஏதாவது அசிங்கமா கை காட்டுவோம், கண்ணை காட்டுவோம், முகத்தை காட்டுவோம். இதெல்லாம் லைவ்ல காட்ட முடியல. லைவ்ல வந்து வெளிப்படையா மக்கள் பார்த்து நிற்கிறாங்க போது அப்படியே பம்மிக்குன்னு உட்கார்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பேசுறாங்கன்ற யோகிதை வெளியே தெரியுது. அப்ப லைவ பார்த்து பயப்படுறாங்க இவங்க. சரி, இப்ப முதலமைச்சர் போறாரு, கும்பிடுறாங்க, இவங்க திமிர ஆணவமா இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. மக்கள் பாக்குறாங்கல்ல, ஒரு முதலமைச்சருக்கான ஒரு மரியாதை இருக்குதுல்ல, ஒரு முதலமைச்சருக்கான மரியாதை இருக்குது. அதையும் தாண்டி ஒருத்தர் வணங்கினா திருப்பி வணங்கணும். வந்தாரை வாழ வைக்கிறவன் தான் தமிழ்நாடு. நம்ம எதிரியாக இருந்தாலும் நம்மை வணங்கினால், நமக்கு மரியாதை சொன்னா நம்ம திருப்பி மரியாதை சொல்லணும். இதுதானே தமிழர் பண்பாடு. அப்புறம் என்ன உங்ககிட்ட தமிழர் பண்பாடு? புரியுதுங்களா? இது நல்லா இல்லைல்ல. மக்கள் பாக்குறாங்கல்ல, ஒரு முதலமைச்சர் வணக்கம் சொல்றாரு, பதிலுக்கு வணக்கம் சொல்லணும்னு எழுந்து நின்று, அதுதானே மரபு.